பேஸ் சென்சார். கிரவுண்ட் பேஸ் சென்சார்னா என்னன்னா, சாயில்ல ஃபிக்ஸ் பண்ற ஒரு சென்சார். சாயில்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ground based sensor introduction. Ground based sensor play a crucial role in precision farming by providing real time and accurate data about various soil and environment condition. Ground based sensor வந்து crucial role ப்ளே பண்ணுது ப்ரிசிஷன் ஃபார்மிங்கில். அப்புறம் வந்து ப்ரொவைட் ரியல் டைம் டேட்டா அண்ட் அக்யூரேட் டேட்டாவை வந்து கொடுக்குது. எதை பற்றினா என்விரான்மெண்ட் கண்டிஷனை பற்றி. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து தீஸ் சென்சார்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்டு அக்ராஸ் த ஃபீல்ட் டு மானிட்டர் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் சாயில் மாய்ஸ்டர், டெம்பரேச்சர், நியூட்ரிஷன் லெவல் அண்ட் வெதர் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ். இந்த கிரவுண்ட் பேஸ் சென்சார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மானிட்டர் பண்ணுறதுக்கு சாயிலோட மாய்ஸ்டர், டெம்பரேச்சர், நியூட்ரிஷன் லெவல் அண்ட் வெதர் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு. த டேட்டா கலெக்டட் ஃப்ரம் திஸ் சென்சார் ஹெல்ப்ஸ் ஃபார்மர் டு மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு கரெக்டான டிசிஷன், ஆப்டிமைஸ் ரிசோர்ஸ் யூசேஜ், கரெக்டான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் இரிகேஷன் எஃபிஷியன்சி, இரிகேஷனை வந்து எஃபிஷியன்சியாக பண்ணுறதுக்கு, ஃபெர்டிலைசர் வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஓவரால் கிராப் மேனேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட் பேஸ் சென்சார் இன் ப்ரிசிஷன் ஃபார்மிங். ஆக்சுவலி இந்த டைப்ஸை வந்து ஒரு 3 பேஜுக்கு எழுதணும். இன்ட்ரொடக்ஷன் 1 பேஜ் எழுதுங்க. அப்புறம் பெனிஃபிட்ஸ், இன்டகிரேஷன் ஒரு பார்ட் வரும், அதை வந்து ஒரு பேஜ் எழுதுங்க. டோட்டலாக ஒரு 4 to 5 பேஜ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ground based sensor. First, soil moisture sensor. Soil moisture sensor is the one of the most critical factor influencing crop growth. crop growth ஓட ஒரு critical factor, அதாவது வந்து soil moisture தான் ரொம்ப important crop growthக்கு. அப்புறம் soil moisture sensor are placed in different path in the field to measure the water content in the soil. சாயிலில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்சாரை வந்து டிஃப்ரெண்ட்டான ஆழத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. தீஸ் சென்சார் ஹெல்ப் டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் மாய்ஸ்டர் லெவல் அவைலபிள் ஃபார் த க்ராப் ரூட்டில் இருக்கிற எக்ஸாக்ட் மாய்ஸ்டர் லெவலை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறாங்க. Data collect from soil moisture sensor enables farmer to decide when and how much to irrigate. எவ்வளோ தண்ணி பாய வேணுன்றத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போத் ஓவர் இரிகேஷன், அண்டர் இரிகேஷனையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இதனால் வந்து என்ன எஃபிஷியன்சியாக இருக்கும், ஹெல்த்தியராக இருக்கும், பிளான்ட்ஸு ரெடியூஸ் பண்ணலாம் இரிகேஷன் காஸ்ட். சாயில் டெம்பரேச்சர் சென்சார். சாயில் டெம்பரேச்சர் சென்சார் இஸ் ஏ key factor affecting seed germination, root development and microbial activity in the soil. இப்போ வந்து ஒரு சீடை வந்து நம்ம போடுறோன்னா அதுக்கு முக்கியமானது டெம்பரேச்சர். கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம சீட் போட்டால் தான் அந்த பிளான்ட் வந்து கரெக்டாக க்ரோ ஆகும். ஓகேவா. அடுத்தது வந்து த சாயில் டெம்பரேச்சர் சென்சார் ப்ரொவைட் த டேட்டா ஆன் த டெம்பரேச்சர் அட் டிஃப்ரெண்ட் சாயில் டெப்த்து. இதுவும் டிஃப்ரெண்ட் சாயில் டெப்த்தில் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க சென்சாரு. அது வந்து ப்ரொவைட் பண்ணும், இந்த டெப்த்தில் இப்படி இருக்குது டெம்பரேச்சர் அப்படின்ட்டு. டிசைட் த ஆப்டிமல் டைம் ஆஃப் பிளான்டிங் சீட்ஸ். கரெக்டான டைமில் வந்து சீடை போடுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். மானிட்டர் பண்ணும் க்ரோத்தை வந்து கிராப் க்ரோத் கண்டிஷனை வந்து மானிட்டர் பண்ணும். Take timely measure to protect crops for extreme temperature stress. அதாவது வந்து டெம்பரேச்சர் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை வந்து கரெக்டான டைமில் வந்து மெஷர் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு க்ராப்பை வந்து இந்த டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்லேருந்து இது யூஸ் பண்ணுறாங்க. நியூட்ரிஷன் சென்சார் மெஷர் த லெவல் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரிஷன் இன் த சாயில். அதாவது வந்து சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் லெவலை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால் இந்தமாரி நியூட்ரிஷன்லாம் வந்து நம்ம கரெக்டான அளவில் கொடுக்கணும் பிளான்ட்டுக்கு. அதுக்கு இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அப்ளை ஃபெர்டிலைசர் ப்ரிசீவ்லி அக்கார்டிங் டு த க்ராப் அண்ட் சாயில் ரெக்குயர்மெண்ட். ஃபெர்டிலைசரை வந்து கரெக்டாக, அதாவது அக்யூரேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு க்ராப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு அண்ட் சாயில் ரெக்குயர்மெண்ட்டுக்கு, அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அவாய்ட் ஓவர் ஃபெர்டிலைசேஷனை வந்து அவாய்ட் பண்ணுது. ஏன்னா ஓவர் ஃபெர்டிலைசேஷன் இருந்ததுன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆமாம் இருக்கும். அதாவது
அந்த செடி வந்து செத்து போயிடும் நிறைய மருந்து போட்டோன்னா. அடுத்தது வந்து என்ஷூர் யூனிஃபார்ம் கிராப் growth அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த ஃபீல்டு. இப்போ நம்ம ஒரு இடத்துல நிறைய மருந்து ஃபெர்டிலைசர் போட்டு ஒரு இடத்துல கம்மியான ஃபெர்டிலைசர் போட்டோன்னா அந்த கிராப் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அது வந்து யூனிஃபார்மாக வரத்துக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் சென்சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச் சென்சார். பிஹெச் சென்சார் வந்து அந்த சாயிலில் இருக்கிற பிஹெச், அந்த சாயில் பிளான்ட்ஸில் இருக்கிற அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். இந்த பிஹெச் லெவலை வந்து நம்ம பார்க்கணும், கரெக்டாக அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, அதை மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வெதர் ஸ்டேஷன். வெதர் ஸ்டேஷன்னா வந்து இப்போ வெதர் கண்டிஷனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டு ஸ்பீட் இதெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணால் தானே நம்மளால் கரெக்டான இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன்லாம் ஷெடியூல் பண்ண முடியும். இப்போ ரெயின் வரும்போது இரிகேஷன் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து கிராப் ஹெல்த் சென்சார். கிராப் ஹெல்த் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ எதனா டிசீஸ் வந்து செடியை வந்து தாக்கியிருக்கா, டிசீஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும், நியூட்ரிஷன் எஃபிஷியன்சி எதனா நியூட்ரிஷன் குறைபாடு இருக்கா அந்த செடிக்கு அந்த சாயிலுக்கு, அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிராப் ஹெல்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டென்ஷியோமீட்டர். டென்ஷியோமீட்டர் வந்து சாயில், அதாவது வந்து அந்த பிளான்ஸுக்கும் அந்த பிளான்ஸுக்கு இருக்கிற டென்ஷன், அதாவது வாட்டர் டென்ஷன், அதாவது வந்து டிட்டர்மைன் வென் இரிகேஷன் இஸ் நீடட், எப்போ இரிகேஷன் தேவைப்படும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும், ஹவு மச் வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கும், அதாவது ஹவு மச் வாட்டர் டு அப்ளை அதை டிசைட் பண்ணுறதுக்கும், அவாய்ட் ஓவர் இரிகேஷன் ஆர் வாட்டர் ஸ்ட்ரெஸ், அதை வந்து அதாவது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஓவர் இரிகேஷன் நிறைய தண்ணி பாய விடுறதுக்கும், தண்ணியே இல்லாமல் இருக்கிறது, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டென்ஷியோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் நடக்கும். இன்டகிரேஷன், டேட்டா லாகர்ஸ் என்னென்னா நம்ம டேட்டாவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் டேட்டா லாகர்ஸ். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ப்ரீவியஸாக இப்போ கரண்ட்டில் என்ன நடந்தது ப்ரீவியஸ் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம்ல. ஓகே, இப்போ மழை வந்திருக்கு, அதை வச்சு நம்ம வந்து டிசிஷன் மேக் பண்ணலாம். ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் ரிமோட்லி மானிட்டர் பண்ணிக்கலாம் கண்டிஷனை. நெக்ஸ்ட் வந்து ஜிஐஎஸ்னால் உங்களுக்கே தெரியும், அது ஒரு லொக்கேஷன் பேஸ் பண்ணி வரும். அதை பற்றி நீங்களே சும்மா ஒரு ரெண்டு லைன் எழுதிக்கோங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் பேஸ் சென்சார். பெனிஃபிட்ஸ் என்ன? ப்ரிசிஷன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், டைம் டிசிஷன் மேக்கிங், டைம் கரெக்டாக நம்மளால் ரியல் டைம் டேட்டா இருந்தால் கரெக்டாக டிசிஷன் மேக் பண்ண முடியும். இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி, நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்தா நம்மளோட பிளான் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ.